நைட்டு 11 மணிக்கு இந்த ஹோட்டல்ல நிக்கிற முக்காவாசி பேர் இங்க கிடைக்கிற கறி தோசைக்காக தான் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படி ஒரு தரமான ஸ்பாட் எங்க இருக்கு நம்ம சேலத்துலன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா மறக்காம ஒரே ஒரு ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவ மட்டும் ஃபுல்லா பாருங்க. அப்படி இவ்வளோ பேர் வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு அந்த கறி தோசையில என்ன இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அந்த கறி தோசையை வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. கறி தோசையோட டேஸ்ட்லாம் சும்மா பிரிச்சு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த கறிய வந்து முட்டையோட கலக்கி மாரி அடிச்சு அத வந்து நம்மளுக்கு தோசையில ஊத்தி தராங்க. டேஸ்ட் வைஸ் சும்மா பிரிச்சு விட்டுருச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பாட்ல நாங்க வேற என்னென்ன ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வச்சு அண்ட் ஆனியன் முட்டை வச்சு அது மட்டும் இல்லாம இவங்களோட நார்மல் கல் தோசை எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் பிரிச்சிருச்சு. எனக்கு முட்டை வச்சுல பர்சனலா வெங்காயம் போட்டு சாப்பிட்டா பிடிக்காது. அதனால தான் நான் நார்மல் சாப்பிட்டு பார்த்தேன். நார்மலும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஹோட்டலுக்கு போறீங்கன்னா நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர்டா போயிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டிலேவாக தான் கிடைக்கும். பட் கறி தோசை கேட்டிங்கன்னா உடனே வந்துடும். தோசை அங்கே ஹை டிமாண்டில் ஓடும். தோசை வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கனால நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. கறி தோசையோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தோசை 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றத பார்த்தாலே தெரியும் இவங்க எவ்வளோ குவாலிட்டியாக டேஸ்ட்டாக இந்த ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஒரு ஸ்பாட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் ஏவே ரவுண்டான்ல இருந்து ஜங்ஷன் போற வழியில நம்ம திருவேணி மாருதி சுசுகி ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த ஸ்பாட் லொகேட் ஆயிருக்கு. நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ண உங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதோட பெஸ்ட்டா ஒரு இடத்துல கறி தோசை கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த ஸ்பாட்டை நான் கண்டிப்பா போய் ட்ரை பண்ணிட்டு என்னோட ரிவ்யூவை கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட்லாம் உங்களுக்காக தேடி கொண்டு வர நம்ம பேஜ் உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.